கண்டிப்பாக இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் மனங்கெட்டு சீவி முடித்து சிங்காரிச்சி எல்லாம் அதே வேலையாக வீடியோ போடணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா, அதை மட்டும்தான் பார்ப்பேன். இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணும்ல. ஒரு சிலர் அதை கூட அப்படி தள்ளிவிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் கருத்து சொல்ல வந்துருச்சுன்னு. அதுக்காக தான் அந்த லட்சணமாக கூட பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு நான் வீடியோ போடுறேன். எதுக்கு அதுலேயும் அந்த ஜடெல்லாம் முன்னாடி வச்சு பூ முடியெல்லாம் எனக்கு பெருசாக தான் இருக்கும், வளர்த்துட்டுருக்கேன் இப்போ பூவெல்லாம் வச்சு. இதை சொல்லணுன்றதுக்காக தான் இப்படி நான் வீடியோ போடுறது. மனங்கெட்டு ரெடியாகி போட மாட்டேன். கோவிலுக்கு எங்கேயாச்சும் போனால் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நானும் மருமகளும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதனால் சாரீ கட்டியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுருக்கேன். அந்த இது நைட்டி, இதுலேயும் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. எனக்கு ஷால் மாதிரி தான் தேவை. இது என் சின்ன பையனோட டிஷர்ட்டு, இதுலேயும் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் போயிட்டு பாருங்கள். இதெல்லாம் இது டவல், இதுலேயும் வீடியோ போட்டிருப்பேன், போயிட்டு பாருங்கள். இது ஷால், இதுலேயும் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய இருக்கிற வீடியோலாம் காட்டணுன்னா இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோவாகிடும், லென்த் ஆகிடும். அதனால் போட முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே வேலையாக அலங்காரம் பண்ணிட்டு நான் வீடியோ போடுற ஆள் கிடையாது. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா? ஓகே. முக்கியமாக நான் இதை சொல்லணுன்னா, பெண்கள் யாரும் லைக் கூட போட மாட்டாங்க, முக்கியமாக ஃபாலோ கொடுக்க மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, பெண்களுக்கு இது எதுக்கு முன்னாடி இது ரெண்டு, பெண்களுக்கு பெண்களே எதிரின்னு சொல்லுவாங்க. அது போல தான் நான் யாராக இருந்தாலும், அது சோசியல் மீடியாவில் நான் தான் சொல்லுவேன்ல, சுயநலம் இல்லாத என் உறவுகள்னு சொல்லிட்டு. எதுக்கு உறவுகளில் கூட மன கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாம் இருப்பாங்க. இங்கே யாருமே மூஞ்சி முகமே தெரியாது. அவங்க எல்லாருக்குமே நமக்கு லைக் போடுறாங்க, கமெண்டெல்லாம் யாரும் போடுறது இல்லை அவ்வளோவா. ஆனால் ஆண்கள் மட்டும் உண்மையிலேயே என் உடன் பிறவா சகோதரர்கள், என் சின்ன வயசாக இருந்தால் என் பிள்ளைகள் மாதிரி. அதுபோல் ஆண்கள் தான் நிறைய சப்போர்ட் லைக் எல்லாம் பண்ணுறாங்க. பெண்களுக்கு ஏன் அந்த இதுன்னு தெரியல. இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான். பெண்களுக்கு பெண்களே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? எனக்கு ஒரு கட்டத்தில் ஆலோசிச்சா இந்த ஆண்கள் இல்லைன்னா சோஷியல் மீடியாவே இருக்காது போல இருக்குது. என்னோட உடன்பிறவா சகோதரர்களுக்கு தான் சொல்கிறேன். அதனால் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள், பெண்கள் கூட சப்போர்ட் பண்ணலாம். கருத்து பிடிச்சிருக்குல்ல. ஒரு 2-3 பேர் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க, அம்மா உங்களோட கருத்து ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களில் ஒரு சிலரில் நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற விதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் கவிதைலாம் எழுதி எல்லாம் படித்து இங்கே பண்டித் கிடையாதுன்னு அந்த மாதிரி சொல்லலை. பார்த்ததை படித்ததை சுற்றி நடக்கிறத இதை தான் என் மனசில் பட்டது நான் சொல்லிகிட்டு இருக்கேன். முக்கியமாக இது பொழுதுபோக்கான இடம்தான். நான் அப்படி இதில் சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும் அது போலலாம் இருந்தால் இன்னும் நல்லா அலங்காரம். நான் ஒரு பியூட்டிஷியன், அது சொல்ல வேண்டிய சூழ்நிலை, அதனால் சொல்கிறேன். இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு விதவிதமாக சாரி கட்டி நான் போட்டினேன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த திறமை இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை திறமை எனக்கு இருக்குன்னு கொஞ்சம் இருக்குது. கடவுள் கொடுத்த வரம். பண்ணுவேன், நல்லா பேசுவேன், எல்லாம் பண்ணி நானும் மில்லியன் கணக்கில் இல்லைனாலும் ஓரளவுக்கு ரேஞ்சில் நான் வந்திருப்பேன். எனக்கு அது போல் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணெல்லாம் கூட கிடையாது. ஏதோ மனசு நிம்மதி, ஆறுதல். இப்போ இதில் 2 விதம் இருக்காங்க, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். சோசியல் மீடியாவில் எல்லாம் சம்பாதிக்கவே வராங்கன்னு நான் சொல்லலை. நிறைய பேர், ஒரு சிலர் அது போலயும் அவங்க திறமையை வளர்த்துக்கவும் வராங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த திறமையை காட்டிட்டு நிறைய இங்கே டைரக்டருங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் கூட சரி. என்ன புகழ்ந்து யாரும் சொல்லனாலும் நான் புகழ்ந்து சொல்லுவேன். டைம் இல்லை பேருக்கு சொல்கிறதுக்கு, இருந்தாலும் பேருக்கு சொல்லுவேன். அது போல் இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையிலையும் ரொம்ப வல்கரா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக சிம்ரன் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இடுப்பு கொஞ்சம் தெரிஞ்சா கூட ஐயோ தெரியுதேன்னு மூடிக்கிட்டு வீடியோ போடுறவங்கெல்லாம் இருக்காங்க. கவர் பண்ணிக்கிட்டு, மூடிக்கிட்டுன்னா கொச்சையாக இருக்கும், கவர் பண்ணிக்கிட்டு போடுறவங்களும் இருக்காங்க.
தப்பாக எடுத்துக்காதீங்க. பானை மாதிரி வயிறு வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஓட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அப்பா அருவருப்பாக இருக்குது. அது போல் வந்து வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க. என் பேரன் பார்த்துக்கிட்டு இருந்தான், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். டக்குன்னு நான் தள்ளிட்டேன். இந்த மோட்டு பத்தில் இதெல்லாம் பார்ப்பானுங்க எப்பாவது ஒரு வாட்டி. அப்போ பார்த்தா இது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் நானம்மான்னு பார்ப்பானுங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வரும். மாதிரிலாம் போடுறாங்க. திறமையை வளர்த்துக்கிறது தப்பு இல்லை. திறமையை காட்டுறது சோஷியல் மீடியாவில் நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் அவங்க திறமையை பயன்படுத்தி முன்னேறணுன்ட்டு வர்றவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் அவங்களோட கவலைங்க எதுவாக இருந்தாலும் பொழுதுபோக்காக வர்றவங்களும் இருக்காங்க. நான் கண்டிப்பாக 2வது இடம்தான். அப்படி தான் நினச்சிருக்கேன். இது சம்பாதிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் என்னல்ல. பெருமாள் புண்ணியத்தில், என் கணவர் பிள்ளைங்க புண்ணியத்தில் எல்லாமே கடவுள் அதிகமாகவே கொடுத்துருக்காரு. எல்லாம் அதை சொல்கிறேன், நல்லபடியாக பயன்படுத்துங்க. பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னாலும் சரி, இங்கே இந்த இடத்துல வந்து திறமையை காட்டுறவங்களோட பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிடாதீங்க. சோஷியல் மீடியாவே தப்புன்ற மாதிரி ஆக்கிடாதீங்க. நான் இதை சொல்ல. இன்னொரு முக்கியமாக நான் இந்த வந்து நான் முகத்தை மட்டும், கண்ணை மட்டும்தான் வச்சு தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இதை முக்கியமாக சொல்லணும். சிந்து அவங்க தான் எனக்கு, அம்மா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, என்னை பார்த்துட்டு நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருக்கீங்க, நீங்கள் வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு அது அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்காக தான். அவங்கள ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலர் பிடிக்காமல் இருக்கலாம். அது இல்லை, அவங்கவுங்க மனசுக்கு தான், அவங்க யார் யார் என்னன்றது அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும். எனக்கு அவங்கள மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது. என்னை பொறுத்த வரலாம் அவங்க நல்லவங்க, எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இப்போ இந்த ஓப்பனாக வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். இல்லைன்னா இன்றைக்கும் கண்ணு மட்டும்தான் பார்த்துருக்க முடியும், என் முகத்தெல்லாம் காட்ட முடியும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும். இப்போ என் பசங்களும் பரவாயில்ல பார்க்குறானுங்க, அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோட வீடியோஸ் எல்லாம் நல்லா தானே இருக்குது. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.